ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் டே 27ல் பேசிவ் ஃபார்மோட தேர்ட் ஃபார்ம் இதில் முடிய போகுதுங்க. தேர்ட் ஃபார்ம் கிடையாது, தேர்ட் வீடியோ. இதோட பேசிவ் ஃபார்மை நம்ம முடிக்க போகிறோம். சரிங்களா? அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற அந்த சப்ஜெக்ட் யார் அப்படின்னா மாடல்ஸ் அண்டு செமி மாடல்ஸ். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு யூசேஜ். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் எவ்ரிடே கம்யூனிகேஷன் உங்களால் என்ன பண்ண முடியும்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். ஓகே, இப்போ நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்மளோட ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மெயில் ஐடிக்கு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். இப்போ நாம் மாடல்ஸும் செமி மாடல்ஸ் என்னென்ன படித்தோமோ அதை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் எல்லாத்தோட பேசிவ் ஃபார்மும் படிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. எது ரொம்ப மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதை மட்டும் பார்த்தாலே போதும். சரிங்களா? அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா கேன் குட்டுக்கு தெரிஞ்சுக்கணும், மேக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ஷுட்டு மஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், ஹேவ் டு ஹேஸ் டு வேணும், ஆட் டு அந்தளவுக்கு முக்கியம் இல்லை, ஏன்னா இது வந்து மற்ற ஆஸ்பெக்ட்ஸை வச்சு கவர் பண்ணிடலாம் அதோட அர்த்தத்தை. நீட் டு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் இந்த ரெண்டுமே தேவையில்லை. யூஸ் டு சப்போஸ் டுலாம் தேவை கிடையாது. பேசிவுக்கு இந்த பர்டிகுலர் எலிமெண்ட்ஸ் என்னென்ன டிக் பண்ணியிருக்குமோ அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். சரிங்களா? ரைட். இப்போ என்னென்னா நாம் இதுக்கு முன்னாடி படித்தோம் பார்த்தீங்களா, நார்மல் இஸ்ஸு ஆமு ஆர் அது வந்தால் என்ன அர்த்தம், ப்ளஸ் பீன் வந்துச்சு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போன 2 செஷனில் பார்த்தோம். இன்றைக்கி இந்த பர்டிகுலர் மாடல்ஸை நம்ம பேசிவாக மாற்றுறதுக்கு இந்த எல்லாத்துக்கூடையுமே இந்த எல்லாத்துக்கூடையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பி அப்படிங்கிற வார்த்தை ஆட் பண்ணி அதற்கு அடுத்து வழக்கம் போல் V3 ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? இங்கேயும் பி அப்படிங்கிற வார்த்தை ஆட் பண்ணி வழக்கம் போல் V3 ஆட் பண்ணுறோம். இப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த பேசிவ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கிடச்சிரும். சரிங்களா? ரைட். இப்போது கேன் அப்படி இருக்குன்னா கேன் பி ப்ளஸ் V3. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஒரு V3 ஃபார்மட் மட்டும் எழுதிக்கலாம். என்ன பண்ணலான்னா ரிட்டன் அப்படிங்கிறத நான் எழுதுறேன். சரிங்களா? இதை மட்டும் வச்சுக்கலாம். ரிட்டன் அப்படிங்கிற அந்த ஒரு V3 வச்சு எல்லா வார்த்தைக்கும் பார்ப்போம். சரிங்களா? பாருங்கள், கேன் பி ரிட்டன், குட் பி ரிட்டன், மே பி ரிட்டன், ஷுட் பி ரிட்டன், மஸ்ட் பி ரிட்டன், இந்த மாதிரி வரும். இங்கே வந்துட்டிங்கன்னா இங்கே ஹேவுக்கு அடுத்து டூ தான் இருக்கோ தவிர நமக்கு இமீடியட்டாக பியை போட முடியாது. அப்போ இந்த இடங்களில் மட்டும் கொஞ்சம் ஸ்லைட்டாக மாறும். எப்படி மாறும் அப்படின்னா ஷுட் பீன்னு வந்துச்சு பார்த்தீங்களா, அதற்கு மாறாக இங்கே ஹாவ் டு பீன்னு வரும். எப்படி டு பி அப்படின்னு வரும். சரிங்களா? ஹாவ் டு பி ரிட்டன், ஹேஸ் டு பி ரிட்டன், ஆட் டு பி ரிட்டன், நீட் டு பி ரிட்டன், இப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும் பொழுது என்ன தமிழ் அர்த்தத்தில் இந்த பர்டிகுலர் பி அப்படிங்கிற வார்த்தை வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. ஏன் அப்படின்னா பி அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் வார்த்தைக்கு நாம் சிம்பிளாக எப்பயும் போல் வச்சுருக்க அந்த அர்த்தம் இரு. இது ஆக்டிவ் வாய்ஸில் தான் இரு அப்படிங்கிற மீனிங் வரும். சரிங்களா? மற்ற இடத்துல பேசிவ்க்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த கேன் அப்படிங்கிற வார்த்தையை தவிர, நல்லா கவனிக்கணும், கேன் அப்படிங்கிறது எக்ஸப்ஷன். ஏன்னா கேனோட எக்ஸாம்பிள் சொல்லி கொடுக்கும் பொழுது நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? பாருங்கள், கேனை தவிர குட்டு மே மற்ற எல்லா ஆஸ்பெக்ட்ஸுக்குமே பி அப்படிங்கிற வார்த்தையுடைய தமிழாக்கம் நீங்கள் பட அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வச்சுக்கணும். பட. ஓகே, பீன் அப்படின்னா பட்டு, இல்லாட்டி பட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி படித்தோம். அப்போ ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரி அர்த்தம் வரும், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டோன் வரும். ஏன்னா எல்லா பேசிவுக்கும் ஒரே டோன் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எதுக்கு எல்லா சென்டென்ஸையுமே தனித்தனியாக படிக்கணும்? எல்லாத்துக்குமே காமன் ஒன்று படிச்சுட்டு போயிடலாமே. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேசிவ் ஃபார்முக்கும் அவங்க ஒவ்வொரு டோன் கொடுத்துருக்காங்க. அந்த டோன் படி நம்ம போனோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பி அப்படின்னா இந்த இடத்துல பட அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த வார்த்தையை நீங்கள் போடுறீங்களோ, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் குட்டு மே இதெல்லாம் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த குட்டுக்கு மேக்கு மட்டும் நான் சொல்கிறேன். என்னென்னா இப்போ குட்டு மேவும் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம், ஒரு சிலருக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு, அண்ட் அட் த சேம் டைம் பொலைட்டாக, எப்படி பொலைட்டாக பெர்மிஷன் கொடுக்கறது, ஒரு விஷயம் நடக்கலாம் நடக்காமல் போகலான்ட்டு பாசிபிலிட்டியை ரெஃபர் பண்ணி பேசும்பொழுது நாம் அதை யூஸ் பண்ணுறோம். அது நடக்கலாம் நடக்காமையும் இருக்கலாம். லாம் அப்படிங்கிற சவுண்டு அதை தான் நான் சொல்ல வந்தேன். சரிங்களா? எப்படி லாம் அப்படிங்கிற சவுண்டு, இந்த லாம் அப்படிங்கிற சவுண்டை நீங்கள் குட்டுக்கும் மேக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ பட அப்படின்னு வரும்போது அது படலாம் அப்படின்னு மாறிடும். அவ்வளோதான். எழுதப்படலாம், அவ்வளோதான். எழுதப்படலாம்.
எக்ஸாம்பிள்ஸ் போகும்போது இன்னும் கிளியராக சொல்லி கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க பேசிக்ஸை மட்டும். ரைட், அடுத்து பாருங்கள். மற்றதெல்லாமே ஷுட்டுக்கு நம்ம தமிழில் என்ன வச்சுருக்கோம் அர்த்தம்? வேண்டும். மஸ்ட்டுக்கு கண்டிப்பாக வேணும். ஹாவ் டு வேண்டும், ஹேஸ் டு வேண்டும், நீட் டு வேண்டும், எல்லாத்துக்கும் வேண்டும் வேண்டும் வேண்டும்னு தமிழில் அர்த்தம் வச்சுருக்கோம். ஆனால் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாறும். எப்படி? ஷுட்டுன்னா அட்வைஸுக்கு ரொம்ப ஃபோர்ஸெல்லாம் சொல்ல மாட்டோம். ஒரு அட்வைஸ் டோனில் வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீ அந்த வேலையை செய்ய வேண்டும். மஸ்ட்டுனா நீ அந்த வேலையை கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் கொடுப்போம். பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஆப்ளிகேஷனை சொல்கிறதுக்கு. ஓகே, த நெசசிட்டி ஆஃப் சம்திங், ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்கிறதுக்கு, அதுவும் அழுத்தமாக சொல்கிறதுக்கு நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஷுட் அளவுக்கு ரொம்ப லீனியண்ட்டாக இல்லாமல், மஸ்ட் அளவுக்கு ரொம்ப ஃபோர்ஸாக இல்லாமல், ரெண்டுத்துக்கும் மாடரேட்டாக, எப்படி ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க மாதிரி, சரிங்களா, ஒரு அர்த்தத்தை நம்ம கொடுக்குறோம். ஒரு அழுத்தத்தை கலந்த ஒரு அட்வைஸை கொடுக்குறோம்னா அங்கே நம்ம ஹாவ் டு, ஹேஸ் டு அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அத்தியாவசியமாக இருக்கிறது, ஓகே, அத்தியாவசியம் தேவையாக இருக்கிறது அப்படிங்கிற இடத்துல நம்ம நீட் டு அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இது நமக்கு தெரிஞ்சது. இப்போ இதே மீனிங்கில் தான் பேசிவ் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? நான் பேசிவ் யூஸ் பண்ணும்போதே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வார்த்தைகள் தான் மாறுமோ தவிர டென்ஸ் மாறாது. டென்ஸ் எக்காரணத்தை கொண்டு மாறாது. சரிங்களா? ரைட். அப்போது இந்த ஷுட்டு, மஸ்ட்டு, ஹாவ் டு இது எல்லாத்துக்குமே வேண்டும் அப்படிங்கிற அந்த சவுண்டு வருதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பட வேண்டும். ஓகே, பட வேண்டும். அப்போ பட வேண்டும் அப்படின்னா இதற்கு அடுத்து தான் அந்த ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னு அர்த்தம். எப்படி? நீங்கள் எங்கெல்லாம் ஷுட்டு, மஸ்ட்டு, ஹாவ் டு, ஹேஸ் டு, நீட் டு, ஈவன் மே, குட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ இதற்கு அடுத்து தான் அந்த ஆக்ஷன் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். இந்த கேன் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் மீனிங் அது என்ன வச்சுருக்கோ அதே மீனிங்கில் வந்துடும். ஓகேங்களா? எப்படி? இந்த கேனு கூட சேர்ந்த குட்டும் மேவும் பார்த்தீங்கன்னா லாமில் போகுது. கேனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா முடியும்னு அப்படிங்கிற அர்த்தத்தை வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஆக்ஷனை யார் செய்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆக்ஷனை யார் செய்கிறாங்கன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் அந்த ஆக்ஷனை செய்வதற்கான எபிலிட்டி இருக்குமா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பற்றி பேசுவோம். சரிங்களா? இது எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரிகிறது கொஞ்சம் கஷ்டம். எக்ஸாம்பிள்ஸ் போயிட்டு அங்கே ஒர்க் அவுட் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள்ஸ் கிளியராக சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இந்த மாடல்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த செமி மாடல்ஸோடது பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா நீங்கள் மாடல்ஸ் கூட படிக்கும் பொழுதே ஷுட்டுக்கும் மஸ்ட்டுக்கும் இதெல்லாம் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். அது ரொம்ப கஷ்டம் கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம், மாடல்ஸ் தனியாக செமி மாடல்ஸ் தனியாக பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போகலாம். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நம்மளோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு, மாடல்ஸ், அதற்கடுத்து பி அப்படிங்கிற வார்த்தை ஃபிக்ஸ்டு, அது மாறாது, அதற்கடுத்து V3. சரிங்களா? பாருங்கள், தி டிவி குட் பி சோல்டு நெக்ஸ்ட் வீக். இப்போ கவனிக்கணும், சப்ஜெக்ட் என்ன? த டிவி. மாடல்ஸு ஒரு மாடல் போட்டாச்சு, குட்டு வந்துருச்சு. பிங்கிற வார்த்தை இருக்குது, V3ங்கிற வார்த்தை இருக்குது. அதை தொடர்ந்து மற்ற வார்த்தை ஏதோ ஒன்று இருக்குது. சரிங்களா? அப்போது இங்கிலீஷ் ஆர்டரில் கரெக்டாக இருக்குது. இப்போ தமிழில் மாற்றும் பொழுது நாம் ஒரு சில வேலையில் செய்யணும். சரி, கவனிங்க. இப்போ இந்த குட் பி அப்படிங்கிற வார்த்தையை நாம் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொன்னோம்? லாம் அப்படிங்கிற மாதிரி முடிக்கலாம்னு சொன்னோம். அதாவது இந்த வேலை செய்யப்படலாம் அப்படின்னு நம்ம பணிவாக சொல்கிறதுக்கு நாம் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? நடக்கலாம், நடக்காமல் போகலாம், அந்த ஒரு மீனிங்கில் வந்தால் நமக்கு இங்கே ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள், மே அப்படிங்கிற வார்த்தை. அப்போ இது அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும், அதை வந்து பொலைட்டாக சொல்கிறோம். எப்படி? யாரோ ஒருத்தங்க அந்த ஆக்ஷனை இன்னொரு பொருள் மேலே செய்கிறாங்க, அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணது பார்த்தீங்களா, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வாங்க, இந்த டிவி குட் பி சோல்டு நெக்ஸ்ட் வீக். அப்போது பாசிவ் ஃபார்முக்கு அடுத்து முடியுது, இதோட முடியுதுங்க, வேர்போட முடியுது. இதற்கு அடுத்து வரக்கூடியது தான் எக்ஸ்ட்ரா வேர்டு, அதை தூக்கி முன்னாடி போட்டு தான் நம்ம சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும். சரிங்களா? பாருங்கள், நெக்ஸ்ட் வீக்னா அடுத்த வாரம், அடுத்த வாரம். த டிவி அப்படியே ஆர்டரில் வந்துடணும். த டிவி, இந்த தொலைக்காட்சி, அதை டிவின்னு எழுதிடுறேன். சரிங்களா? த டிவி குட் பி சோல்டு. சோல்டுன்னா இப்போ வித்துரு அப்படின்னா அது ஆக்ஷன் வேர்டு V1. வித்துரு, வித்தா, விற்க அப்படிங்கிற அந்த ஒரு டோனில் எடுத்தால் அது கரெக்டாக வரும். சரிங்களா? அப்போ டிவி விற்க பட, குட்டோட அந்த டிரான்ஸ்லேஷன் லாம். அவ்வளோதான். பாருங்கள், அடுத்த வாரம் இந்த டிவி விற்கப்படலாம், அடுத்த வாரம் இந்த டிவி விற்கப்படலாம் அப்படின்னா யாராவது ஒருத்தங்க அந்த டிவி விற்பாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரைட்.
The secret could be revealed. The secret could be revealed. ரொம்ப சிம்பிள். ரிவீல் அப்படின்னா வெளிப்படுத்துறது. சரிங்களா? The secret. அப்போ அந்த ரகசியம். ஓகே, அந்த ரகசியம். நாம் இங்கே இந்த நவுனுக்கு முன்னாடி எந்த வார்த்தையும் போடலை. ஏன் அப்படின்னா சென்டென்ஸ் V3யோட முடிஞ்சிருச்சு. V3க்கு அடுத்து எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் இருந்தால் தான் நம்ம தூக்கி முன்னாடி போடுவோம். இங்கே V3யோட முடிஞ்சதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம நவுன்லேயே ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, அந்த ரகசியம் ரிவீல்டு வெளிப்படுத்த. ஓகே, வெளிப்படுத்த. ஏன் வெளிப்படுத்த அப்படின்னா வெளிப்படுத்து, வெளிப்படுத்திய, வெளிப்படுத்த அந்த டோனுக்கு வந்துடணும். சரிங்களா? வெளிப்படுத்த படலாம். ஓகே, அந்த ஆக்ஷனை நீங்கள் சொல்லலாம். த சீக்ரெட் குட் பி ரிவீல்டு. ஓகே, பணிவாக சொல்கிறது. அடுத்து பாருங்கள், மேபி அப்படின்னா வாய்ப்புகள், அசம்ஷனு, பாசிபிலிட்டியை பற்றி பேசுகிறோம். நடக்கலாம், நடக்காமலையும் போகலாம். அதை ஆக்டிவில் இல்லாமல் பேசிவில் சொல்கிறோம். ஹீ மே பி ஃபயர்ட் அட் எனி டைம். இங்கே V3 வந்திருக்கு. இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா வேறு வார்த்தை இருக்குது, அது தூக்கி எழுதிடலாம். அட் எனி டைம். அட் எனி டைம்னு எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் சொல்லுங்கள்? எந்த நேரத்திலும். ஓகே, எந்த நேரத்திலும். எந்த நேரத்திலும். மீதி இருக்கிறது என்ன? அவன் இல்லாட்டி அவர். ஃபயர்டு. ஃபயர்டுனா எரிக்கப்படுதல் கிடையாது. இந்த இடத்துல இது அர்த்தம் என்னென்னா பணி நீக்கம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பணி நீக்கம் செய்ய. ஓகே, அதே படலாம் தான், எந்த மாற்றமும் கிடையாது. ஒரே டிரான்ஸ்லேஷன் தான், ஆனால் உள்ளாத அர்த்தம் வேறு. அது பொலைட்டாக சொல்கிறது, இது நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமல் போகலாம் அப்படிங்கிற ஒரு அனுமானத்தில் சொல்கிறது. சரிங்களா? அவர் எந்த நேரத்திலும் பணி நீக்கம் செய்யப்படலாம். ஓகே, அப்படின்னு என்ன அர்த்தம்? இவரை பணி நீக்கம் செய்கிற அந்த ஆக்ஷனை அவர் மேலே செய்கிறாங்கன்னு அர்த்தம். எப்படி? இந்த பர்டிகுலர் ஆக்ஷன் இவர் மேலே நடக்கலாம் அப்படிங்கிற டோனில் சொல்கிறோம். ஹீ மே பி ஃபயர்ட் அட் எனி டைம். எந்த நேரத்திலும் அவர் பணி நீக்கம் செய்யப்படலாம். என்ன ஆக போகுதுன்னு தெரிலடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 சென்டென்சஸ் கேனில் எழுதியிருக்கேன். இங்கே என்ன பண்ண போகிறோன்னா அந்த படலாம் அந்த டோனில் சொல்ல போகிறது கிடையாது. முடியும் இருக்கிற அதே டோனில் தான் சொல்ல போகிறோம். ஆனால் வேற ஒருத்தங்க இந்த பர்டிகுலர் ஆக்ஷனை செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம இன்டைரக்டாக சொல்ல போகிறோம். ஏன்னா பேசிவ்னால என்ன? ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறது தான். பாருங்கள், த டிக்கெட்ஸ் கேன் பி பாட் ஆன்லைன். த டிக்கெட்ஸ் கேன் பி பாட் ஆன்லைன். கடைசியில் இருக்க வார்த்தை இது, அது தூக்கி முன்னாடி போட்டுடலாம். சரிங்களா? ஆன்லைனில். ஓகே, ஆன்லைனில். டிக்கெட்ஸ் அப்படின்னா சீட்டுகள். ஓகேங்களா? சீட்டுகளை. சீட்டுகளை கேன் பீன்னு இருக்குங்க. சரிங்களா? இந்த பி அப்படிங்கிறது இங்கே படன்னு சொல்லக்கூடாது. சீட்டுகளை வாங்க. ஓகே, பாட்டுனா வாங்க. இந்த இடத்துல மட்டும் முடியும் அப்படிங்கிற அந்த டோனை நம்ம கொடுக்குறோம். கேன் பீனா இந்த இடத்துல முடியும். சரிங்களா? எப்படி? வாங்க முடியும். எப்படி? ஆன்லைனில் டிக்கெட்டுகளை, சீட்டுகளை வாங்க முடியும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆன்லைனில் சீட்டுகளை வாங்க முடியும் தான் சொல்கிறோம். புரியுதுங்களா? அந்த டிக்கெட்டு வந்து தன்னைத்தானே வாங்கிக்குதா? நல்லா கவனிக்கணும். டிக்கெட்டு தன்னைத்தானே வாங்கிக்குதா, இல்லை வேறு யாராவது ஒருவர் இந்த ஆக்ஷனை பண்ண முடியும்னு சொல்கிறோமா? கொஞ்சம் யோசிங்க. வேறு யாராவது ஒருத்தர் இந்த ஆக்ஷனை பண்ண முடியும்னு சொல்கிறோமா, இல்லை டிக்கெட்டே தன்னைத்தானே அந்த ஆக்ஷனை பண்ணிக்கும், தனக்குத்தானே அந்த ஆக்ஷனை பண்ணிக்கும்னு சொல்கிறோமா? வேறு யாரோ ஒருத்தர் தான் ஆக்ஷன் இங்கே பண்ண முடியும் நம்ம சொல்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த வேலையை வேறு ஒருத்தங்க இதன் மேலே செய்கிறாங்கன்னா அது பேசிவ் தானே. அவ்வளோதான். அவங்க மீனிங்கை மாற்றினாலும், அதாவது தமிழாக்கத்தை மாற்றினாலும் உள்ளார்ந்த அர்த்தம் சேம் தான். பாருங்கள், ஆன்லைனில் சீட்டுகளை வாங்க முடியும். யார் வேணாலும் வாங்கலாம். அந்த ஆக்ஷனை யார் வேணாலும் பண்ணலாம். எது மேலே? டிக்கெட்டு மேலே. யார் வேணாலும் வாங்குதல் அப்படிங்கிற அந்த ஆக்ஷனை இந்த டிக்கெட்டு மேலே செய்யலாம். இங்கே வந்து யார் செய்கிறாங்கங்கிறத நம்ம போடலை, சும்மா மொட்டை எழுதிட்டோம். ஆனாலும் இது பேசிவ் ஃபார்ம். தமிழாக்கம் எப்படி வருது? த டிக்கெட்ஸ் கேன் பி பாட் ஆன்லைன். ஆன்லைனில் சீட்டுகளை வாங்க முடியும். இப்போ அதே தான் பார்த்தீங்கன்னா அடுத்ததுக்கு வரப்போகுது. அ நியூ ஸ்கூல் கேன் பி பில்ட். அ நியூ ஸ்கூல் கேன் பி பில்ட். பாருங்கள், புதிய பள்ளி, ஒரு புதிய பள்ளின்னு தான் சொல்லணும், ஏன்னா இருக்குல்ல. ஓகே, ஒரு புதிய பள்ளி பில்ட் அப்படின்னா கட்ட முடியும். சரிங்களா? ஆனால் புதிய பள்ளி கட்ட முடியும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பேசிவாக வர்றதுனால ஒரே ஒரு அழுத்தத்தை மட்டும் நீங்கள் நவுனில் கொடுங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த டிவி அப்படியே எழுதிட்டோம்.
அந்த ரகசியம் அப்படி எழுதிட்டோம். இங்கே பாருங்களேன், எங்கே ஆன்லைனில் சீட்டுகள் அப்படின்னு சொல்லாமல் சீட்டுகளைன்னு சொல்லிட்டோம். அப்படின்னா ஆக்ஷன் அந்த பர்டிகுலர் நவுன் மேலே பண்ணப்படுதுன்னு அர்த்தம். அப்போ இங்கே வந்து நாம் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். புதிய பள்ளியை, இதை கொஞ்சம் தள்ளி எழுதிக்கலாம், அப்போ உங்களுக்கு புரியும். புதிய பள்ளியை கட்ட முடியும், அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? இப்போ பாருங்கள், புதிய பள்ளி கட்ட முடியும்னு நம்ம சொல்லலை, புதிய பள்ளியை கட்ட முடியும். அப்போ யாராவது ஒருத்தர் அந்த ஆக்ஷனை செய்வாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? பள்ளி தன்னைத்தானே கட்டிக்கொள்ளாது, யாராவது ஒருத்தர் அந்த ஆக்ஷன் அது மேலே செய்யணும். ஓகே, இன் தட் சென்ஸ் தட் இஸ் அ பாசிவ் வாய்ஸ். A new school can be built. அடுத்து பாருங்க, the window can be opened. The window can be opened. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். The window can be opened. சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுங்க. The window can be opened. மேலே எப்படி எழுதியிருக்குமோ அதே ஆன்சர் தான் இதுக்கும் வரணும், அதே ஃபார்மேட்டில் தான் வரணும். என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்கள். வெரி குட், வெரி குட். இதோட ஆன்சர்ஸை கமெண்ட்டில் இப்போவே போடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, இதோட ஆன்சர்ஸை கமெண்ட்டில் போடுங்க. ரைட், சரி. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம் இதோட இன்னும் 2 பேர் இருக்காங்க, மாடல்ஸோட 2 பேர் இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் செமி மாடல்ஸ் போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் என்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோமோ அதையே தான் இப்போயும் பார்க்க போகிறோம். ஆனால் மாடல்ஸை மாற்ற போகிறோம், தமிழ் அர்த்தத்தையும் மாற்ற போகிறோம். சரிங்களா? ரைட். ஷுட்டுன்னா என்ன அர்த்தத்தில் வரும், மஸ்ட்ன்னு என்ன அர்த்தத்தில் வரும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணால் மட்டும் வேலை முடிஞ்சுது. சரிங்களா? பாருங்கள், the TV should be sold out next week. the TV should be sold out next week. அதாவது நிறையா இன்னும் விற்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு அட்வைஸை கொடுக்குறாரு, நிறைய விற்க வேண்டியது இருக்குது, அப்போ தான் நமக்குலாம் சேலரி வரும் அப்படின்ட்டு. அப்போது அந்த ஆக்ஷனை நாம் இந்த டிவி மேலே செய்யணும். ஓகே, அப்போது கொஞ்சம் ஃபோர்ஸாக அழுத்தமாக அட்வைஸ் கலந்த டோனோட சொல்லும் பொழுது நாம் பட வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ண வேலை முடிஞ்சுது. ஓகே, பாருங்கள், அடுத்த வாரம் இந்த டிவி விற்கப்பட வேண்டும். அடுத்த வாரம் இந்த டிவி விற்கப்பட வேண்டும். ஏன் விற்கப்பட வேண்டும் போட்டிருக்கோம், ஷுட்டுக்கு தமிழாக்கம் வேண்டும், அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், தி சீக்ரெட் மஸ்ட் பி ரிவீல்டு. கட்டாயமாக அந்த சம்பவம், அந்த நிகழ்ச்சி செய்யப்பட வேண்டும். கடைசியில் வேண்டும்ங்கிற வார்த்தை மட்டும் ஆட் பண்ண போகிறோம். எல்லாத்துலேயுமே வேண்டும் வேண்டும் அப்படிங்கிற வார்த்தை ஆட் பண்ணிங்கன்னா போதும். பட லாம் இருந்துச்சு, பட வேண்டும்னு சொல்கிறோம். இதற்கடுத்து அந்த நிகழ்வு நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு அர்த்தம். த சீக்ரெட் மஸ்ட் பி ரிவீல்டு. அந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட வேண்டும், வெளிப்படுத்தப்பட வேண்டும், கட்டாயமாக சொல்கிறோம். சரிங்களா? ஹீ ஷுட் பி ஃபயர்ட் அட் எனி டைம். ஹீ ஷுட் பி ஃபயர்ட் அட் எனி டைம். அதாவது ஒழுங்காக வேலை செய்கிறது இல்லாமல் அவனை எந்த நேரத்தில் வேணாலும் பணி நீக்கம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பேசிவில் சொல்கிறோம். எந்த நேரத்திலும் அவர் பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும், எந்த நேரத்திலும் அவர் பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், த டிக்கெட்ஸ் மஸ்ட் பி பாட் ஆன்லைன். என்ன ஆனாலும் சரி, டிக்கெட்டை ஆன்லைனில் தான் வாங்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது என்ன பண்ணுறோம், நாம் பாசிவ் ஃபார்மில் சொல்லும் பொழுது ஆன்லைனில் சீட்டுகளை வாங்க முடியும்னு நம்ம சொன்னாங்க. இங்கே ஆன்லைனில் சீட்டுகள், ஓகே, வாங்கப்பட வேண்டும் வந்துடும். சரிங்களா? வாங்கப்பட வேண்டும். ஓகே, பாருங்க, ஆன்லைனில் சீட்டுகள் வாங்கப்பட வேண்டும். கண்டிப்பாக ஆன்லைனில் தான் சீட்டுகள் வாங்கப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட். A new school must be built. புதிய பள்ளியை நாம் அங்கே சொன்னோம், இங்கே புதிய பள்ளி தான். புதிய பள்ளி கட்டப்பட வேண்டும், அவ்வளோதான். ஓகேங்களா? புதிய பள்ளி கட்டப்பட வேண்டும், கட்டாயமாக கட்டப்பட வேண்டும். ஓகே, ஏன்னா அதுக்கு தான் மஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம். த விண்டோ ஷுட் பி ஓப்பன்டு. த விண்டோ ஷுட் பி ஓப்பன்டு. என்னது பாருங்கள், விண்டோனா அந்த ஜன்னல். ஓகே, அந்த ஜன்னல், அந்த ஜன்னல் திறக்கப்பட வேண்டும். ஓகே, அந்த ஜன்னல் திறக்கப்பட வேண்டும். சரிங்களா? நிறைய பேர் கமெண்ட் கரெக்டாக எழுதியிருந்தீங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன், கரெக்டாக எழுதியிருந்தீங்க. வெரி குட். அவ்வளோதான். அப்பப்போ என்ன ஆன்சர்ஸ் நான் கேட்கணும் அதை எழுதிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இல்லையாங்கிறத நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரைட். பாருங்கள், த விண்டோ ஷுட் பி ஓப்பன்டு. அந்த ஜன்னல் திறக்கப்பட வேண்டும். காற்றே வர மாட்டேங்குது, கொஞ்சம் ஜன்னல் திறப்பா அப்படின்னு சொல்கிறது ஒன்று தான். தட் விண்டோ ஷுட் பி ஓப்பன்டு, வி ஷுட் கெட் ஃப்ரெஷ் ஏர், இப்படி சொல்கிறதும் ஒன்று தான். சரிங்களா? ரைட். அப்போது மாடல்ஸில் இந்த ஷுட்டுக்கும் மஸ்ட்டுக்கும் என்ன அர்த்தம் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. இப்போ செமி மாடல்ஸுமே பார்த்தீங்கன்னா இவங்களோட வேண்டும் வேண்டும்ங்கிற அர்த்தம் தான் கொடுக்க போகிறாங்க. மீனிங் மட்டும் உள்ளார்ந்த அந்த இன்னர் மீனிங் மட்டும் வேறு. அதுக்கும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம்.
இப்போ செமி மாடல்ஸில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான அந்த வார்த்தைகளுக்கு மட்டும் நாம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நான் ஃபுல்லாக எழுதி வச்சுட்டேங்க. ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி வர்றதுனால நம்ம ஒவ்வொன்றா ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனால் ஃபுல்லாக எழுதி வச்சுட்டேன். உள்ளார்ந்த அர்த்தம் என்னன்னு மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், ஆல் த எம்ப்ளாயீஸ் ஹாவ் டு பி கிவன் அ போனஸ் ஃபார் தீபாவளி. ஆல் த எம்ப்ளாயீஸ் ஹாவ் டு பி கிவன். அப்போது எம்ப்ளாயீஸ் மேலே ஒரு ஆக்ஷன் பண்ணப்பட வேண்டும். என்ன ஆக்ஷன்? அவங்களுக்கு ஏதோ கொடுக்கணுமாமா. பாருங்கள், அனைத்து ஊழியர்களுக்கும் தீபாவளி போனஸ் வழங்கப்பட வேண்டும். அது யார் வேணால் கொடுக்கலாம். ஆனால் அவங்க எம்ப்ளாயீஸ் மேலே அந்த ஆக்ஷனை செய்கிறாங்க. எம்ப்ளாயீஸ் என்ன பண்ண போகிறாங்க? ரிசீவ் பண்ண போகிறாங்க அந்த ஆக்ஷனை. புரியுதுங்களா? அதுதான் அர்த்தம். அப்போது ஹாவ் டு அப்படிங்கிறது நாம் ஷுட்டுக்கும் மேலே மஸ்ட்டுக்கும் கொஞ்சம் கீழே அந்த ஒரு பவரில் யூஸ் பண்ணுறோம், அந்த ஒரு அழுத்தத்தில் யூஸ் பண்ணுறோம். அதை என்ன பண்ணுறோம்? நாம் அப்படியே இங்கே ஃபிக்ஸ் பண்ணி அந்த மீனிங் எடுத்தாச்சு. அதனால தான் வேண்டும்ங்கிற அர்த்தமே வந்திருக்கு இதுக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், the old car has to be replaced soon. அங்கேயும் have to be, இங்கேயும் has to be அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரலாம். all the employees அப்படிங்கிறது plural, அதனால have to be. the old car அப்படிங்கிறது singular, அதனால has to be. வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. சரிங்களா? அடுத்து பாருங்க, this task has to be carried out in 12 hours. இந்த carried out அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு phrasal verb. முடித்தல் அப்படிங்கிறதுக்கு carried out அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? பாருங்கள், this task has to be carried out in 12 hours. this task singular, so has. 12 மணி நேரத்துக்குள்ள இப்பணி முடிக்கப்பட வேண்டும். ஆக்ஷனை யார் மேலே செய்யணும்? அந்த பர்டிகுலர் ஒர்க் மேலே பண்ணணும். இந்த பணி முடிக்கப்பட வேண்டும். the patients need to be treated properly. the patients plural, அதனால நீடு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்குலர் இருக்கும், அதனால நீட்ஸ் போட்டிருப்போம். ஓகே, நீடும் நீட்ஸும் அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும்? மாற்றிக்கணும். அந்த நோயாளிகள் முறையாக சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். the patients need to be treated properly. the patients need to be treated properly by the doctors. யாரால் பண்ணப்பட வேண்டும் அப்படின்னா நீங்கள் கடைசியில் பை போட்டு அந்த பர்டிகுலர் நவுனை போட்டுக்கலாம். the patients need to be treated properly. அப்போ நல்லா கவனிக்கணும், இந்த நீட் டு பி அப்படிங்கிறதோட அர்த்தம் என்னென்னா, அந்த விஷயம் செய்யப்படுவது மிகவும் அத்தியாவசியமாக இருக்கிறது, மிகவும் தேவையாக இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அழுத்தத்தை கொடுக்காது, அவசியத்தை சொல்லும். சரிங்களா? அடுத்து பாருங்க, திஸ் ப்ராப்ளம் நீட்ஸ் டு பி கிவன் இம்பார்ட்டன்ஸ். ரொம்ப எசென்ஷியலான ஒன்று, ரொம்ப குரூஷியலான ஒன்று. அதனால் இந்த ப்ராப்ளத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறத நம்ம பேசிவில் சொல்கிறோம். இந்த பிரச்சனை முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும், இது கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம். இந்த பிரச்சனைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும். திஸ் ப்ராப்ளம் நீட்ஸ் டு பி கிவன் இம்பார்ட்டன்ஸ். ஐ ஹாவ் டு பி இன்வைட்டட் டு ஹெர் வெட்டிங். ஐ ஹாவ் டு, இப்போ ஆக்ஷனை என் மேலே செய்யணும். என்ன ஆக்ஷன் செய்யணும்? என்ன இன்வைட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். பாருங்கள், அவளுடைய திருமணத்திற்கு நான் அழைக்கப்பட வேண்டும். ஐ ஹாவ் டு பி கிவன் இம்பார்ட்டன்ஸ். ஐ ஹாவ் டு பி இன்வைட்டட். புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய இடத்துல சொல்லுவோம், அர்த்தத்தை புரிஞ்சு பேசணும். ஓகே, the buses have to be stopped at the bus bay. the buses have to be stopped at the bus bay. bus bayனா பஸ் ஸ்டாப்பு. சரிங்களா? பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துகள் நிறுத்தப்பட வேண்டும். பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துகள் நிறுத்தப்பட வேண்டும். எப்படி? all the buses have to be stopped at the bus bay. ரொம்ப சிம்பிள். புரியுதுங்களா? அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ என்னென்னா, வேண்டும் 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 எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே கூடாது கூடாது கூடாதுன்னு போட்டிங்கன்னா நெகட்டிவாக மாறிடும். அப்போ எப்படி இதை நெகட்டிவாக மாற்றணும்னா ரொம்ப சிம்பிள். எல்லா வார்த்தைகளுக்கு முன்னாடி டோன்ட்டு டசன்ட்டுங்கிற வார்த்தையை சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க, நெகட்டிவ் ஃபார்ம் வந்துடும். ஆல் த எம்ப்ளாயீஸ் டோன்ட் ஹாவ் டு பி கிவன் அ போனஸ் ஃபார் தீபாவளி. டோன்ட் ஹாவ் டு, ஏன் அப்படின்னா ஹேவ் இருக்குது, அப்போ டோன்ட் ஹாவ். ஹேஸ் இருக்குது, டசன்ட் ஹாவ். ஹேஸ் வந்தால் டசன்ட் ஹாவ். த ஓல்டு கார் டசன்ட் ஹாவ் டு பி ரீப்ளேஸ்டு சூன். the old car doesn't have to be replaced soon. அப்படி சொன்னீங்கன்னா பழைய கார் விரைவில் மாற்றப்படக்கூடாது, அப்படியே மாற்றிடணும். இது அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் அந்த மீனிங் தான் வரும். புரியுதுங்களா? அப்போ நெகட்டிவ்லையும் என்ன பண்ணிக்கணும்? நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி பழகிக்கணும். ரொம்ப சிம்பிள் தானே ஃப்ரெண்ட்ஸ்? புரிஞ்சது எல்லாத்துக்கும்? ரைட். இப்போது இதை பேஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்குறேன். அந்த எக்ஸாம்பிள்ஸை ட்ரை பண்ணி கமெண்ட்டில் போடுங்க. எக்ஸாம்பிள்ஸோட ஆன்சர்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி ப்ளே ஆகும், அதையும் என்ன பண்ணுங்கள் பார்த்துட்டு உங்களோட ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்மளோட வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். அண்ட் இதான் நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும்.
அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. தேங்க்யூ.